குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே आपन्नार्ति प्रशमनविदौ बद्धदीक्षस्य विष्णोः आचस्त्युक्त्वं प्रियसखचरी ऐकमत्योः पपन्नं प्रातुर्भावैरपि समदनु प्राध्वमन्वीयसे त्वं दूरोक्षिप्तैरिव मधुरता दुग्धरातेस्तरङ्गैः நாராயணியத்தினுடைய இரண்டாம் தசகத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிச்சார். அதுக்கு அடுத்ததான நான்காவது ஸ்லோகத்தை குருவாயூரப்பனிடத்தில் ஆரம்பிக்கிறாராம். இந்த இரண்டாவது தசகத்தினுடைய ஒரு பெரிய பெருமை என்னன்னா, முதல் தசகத்துல முழுக்க பகவானுடைய பிரதிஷ்டை, அவனுடைய மகிமைகள், பெருமைகள் எல்லாத்தையும் வர்ணிச்சார். இரண்டாவது தசகத்துல முதல்ல இருந்த 3 ஸ்லோகங்கள்ல அவனுடைய கேசாதி பாதமாக இருக்கக்கூடிய அலங்காரங்கள் அது எல்லாத்தையும் சொன்னார். மூன்றாவது ஸ்லோகத்துல பகவான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார், ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கார்னு சொன்னவர். இந்த நான்காவது 5வது ஸ்லோகங்கள்ல மகாலட்சுமியினுடைய பெருமையை தனியாக இந்த தசகத்துல வர்ணிக்கிறாராம். மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவ மகாவிஷ்ணுவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இல்லை, மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இதோ அந்த 4வது ஸ்லோகம். குருவாயூரப்பா தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபு சம்பிராம்பிய சம்பன்மகி சாஹ தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தேஷ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யா பத கஷ்டமச்சுத விபோ தோத்ரூபமானோஜ்ஞக பிரேமஸ்தைர்யமயா தசாபலபலாத் சாபல்யவார்த்தோதபூத். மகாலட்சுமியினுடைய பெருமையை இவர் ஆரம்பிக்கிறார்னு நம்ம சொன்னது, நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த நலம் தரும் நாராயணியத்துல இந்த திருக்கோயில்ல நாம பார்க்க போற ஒரு தரிசனத்துக்கு ரொம்ப பொருத்தமாக வந்து அமையிறது. நமக்கு தெரியும், இந்த திருக்கோயிலானது மியூசிக் அகாடமிக்கு பின்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய சந்தான வேணுகோபால கிருஷ்ணசுவாமியினுடைய அழகான ஒரு திருக்கோயில். இங்கு ஒரு அயக்ரீவ மூர்த்தி அழகாக எழுந்தருளி இருக்கின்றார். இந்த அயக்ரீவ மூர்த்தியினுடைய அழகை நாம் சற்றே தரிசித்தோமே ஆனால் மற்ற இடங்களிலிருந்து மாறுபட்டு லக்ஷ்மி அயக்ரீவனாக இல்லாமல் மற்ற இடங்களிலே லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொண்டு அயக்ரீவ சுவாமியானவர் எழுந்தருளி இருப்பார். ஆனால் இங்கு லக்ஷ்மி தனியாக அவருக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு சேவை அளிக்கக்கூடிய அழகான காட்சி. அந்த லக்ஷ்மி வேறு யாரும் இல்லை, வித்யாலட்சுமியாக அமைந்திருக்கின்றாளாம். நாம் செய்த ஒரு பெரிய புண்ணியம் இன்னைக்கு நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் எதையும் நாம் தீர்மானம் செய்து இந்த திவ்ய தரிசனங்களை அமைப்பதில்லை. தானாகவே குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தால் அது ஒரு விசேஷமான நாளாக வந்து நமக்கு அவன் அருளால் அமைகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, தட்சிணாயன புண்ணிய காலம், அமிர்தலட்சுமி விரதமானது அமையக்கூடிய தினம், ஆடி பண்டிகையாக நாம் கொண்டாடக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த வித்யாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனம் நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லதாக அமைகின்றது. அயக்ரீவருடைய உருவத்தை நாம் தரிசிக்கும் போது உயர்ந்த கிரீடத்தை சார்த்திக் கொண்டு ஒரு காலை மடக்கி மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே அழகாக எழுந்தருளியிருக்கின்றார்.
ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்தியம் என்றபடி தன்னுடைய ஞானமயமான உத்தமமான அந்த உபதேச முத்திரைகளை காட்டக்கூடிய ஒரு திருக்கரங்களிலே ஜபமாலையை ஏந்திக் கொண்டிருக்கின்றார். 4வது திருக்கரமானது ஞான புஸ்தகத்தை கையிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றது. 2 திருக்கரங்களிலே அழகாக சங்கு சக்கரங்களானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த திருக்கோவிலுடைய விக்கிரகங்களுடைய ஒரு பெருமையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபாலன், சுதர்சனாழ்வார், நரசிம்மமூர்த்தி, இங்கு இருக்கக்கூடிய பல மூர்த்திகள் இங்கு அமைந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் யார் யாருக்கு 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரமானது அமைய பெற்றிருக்கின்றதோ அனைத்துமே சக்கரமானது திருக்கையிலே சற்று பின்னோக்கி சென்று சங்கானது முன்னோக்கி வரக்கூடிய பாவமாக அமைந்திருக்கின்றது. அதாவது தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்கு சக்கரத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு வேலையானது இல்லை என்று அதை பின்னோக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் பல சமயங்களிலே செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு சங்கு சக்கரத்தோடு செய்யக்கூடிய விக்கிரகங்களுடைய சக்கரத்தினுடைய கையானது பின்னோக்கி செல்கின்றது என்பது ஒரு பெரிய அதிசயம். அதே போன்று இங்கு அயக்ரீவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய உத்தமமான அந்த அயக்ரீவருக்கு பக்கத்தில் வித்யா லட்சுமியாக நமக்கு படிப்பை அளிப்பவளாக அவள் அழகாக 2 கைகளிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு 3வது திருக்கரத்திலே ஜபமாலையை வைத்துக் கொண்டு 4வது திருக்கலத்திலே அழகான புத்தகத்தை தாங்கிக் கொண்டு உயர்ந்த ஒரு வைர கிரீடம், திருமாங்கல்யம், சகப்புக்கள் பதிக்கப்பட்ட அழகான பதக்கம், இவற்றோடு தன்னை வந்து வழிபடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஞானத்தை, வித்தையை, படிப்பை அளிக்கக்கூடிய உத்தமமான ஒரு ரூபத்தோடு வெள்ளிக்கிழமையிலே இவளுடைய தரிசனம். பிரணத சுரேஸ்வரி பாரதி பார்கவி சோகவிநாசினி ரத்னமயே மணிமய பூஷித கர்ண விபூஷண சாந்தி சமாவிருத ஹாஸ்யமுகே நவநிதி தாயினி கலிமலகாரிணி காமிதபல பிரதகஸ்தயுகே ஜய ஜய கே மதுசூதன காமினி வித்யாலட்சுமி சதபாலயமாம். அதனாலன்றோ இந்த திருக்கோயிலில் மாணவ மாணவிகள் அதிகமாக இந்த திருக்கோயிலுக்கு வந்து அயக்ரீவரை வழிபடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் கூறுவதும், எங்களுக்கு எப்போதாவது பரீட்சை இருந்தால் கூட எங்களுடைய பேனா பென்சிலை நாங்கள் இந்த அர்ச்சகரிடத்திலே கொடுத்து இந்த வித்யாலட்சுமி அயக்ரீவரிடத்திலே வைத்து எடுத்து சென்றோமே ஆனால் உயர்ந்த அளவிலே நாங்கள் மதிப்பெண்களை அடைய முடிகின்றது என்று அவர்கள் கூறுவதே இங்கு இருக்கக்கூடிய இந்த அயக்ரீவருடைய பெருமையை பறைசாற்றுகின்றது. அந்த அளவில் நாராயண பட்டத்திரி லட்சுமியினுடைய பெருமையை வர்ணிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை வித்யாலட்சுமி தலையசைத்து கேட்க நாம் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்வோம். தத்தா திருங் மதுராத்மகம் தவவபு சம்பிராம்பிய சம்பன்மயி. குருவாயிரப்பா, மகாலட்சுமியானவள் உன்னை விட்டு பிரிவதே இல்லை. உன்னுடைய அமிர்த தாரையிலேயும் உன்னுடைய அழகிலேயும் மயங்கி சாதேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தேஷ்வ பக்தேஷ்வபீஹி, உன்னிடத்திலேயே ஸ்திரமாக வசித்துக் கொண்டிருக்கின்றாள். அதனால் மகாலட்சுமிக்கு உலகிலே ஒரு கெட்ட பெயரானது ஏற்பட்டு விட்டது. என்ன பெயர்? என்ன அவப்பெயர்? சலா. சலா என்ற அவளுக்கு ஒரு பெயர் ஏற்பட்டு விட்டது. அந்த சலா என்ற பெயருக்கு என்ன ஒரு பொருள்? ஸ்திரமான சிந்தனை இல்லாதவள், ஸ்திரமான ஒரு புத்தி இல்லாதவள், மாறுபட்டு கொண்டிருக்கக்கூடியவள், ஒரே இடத்திலே எப்போதும் தங்கக்கூடிய பெருமையை அடையாதவள் என்று ஒரு அவப்பெயரானது ஏற்பட்டு விட்டது. உண்மைதானே? ஒரு நாளில் கோடீஸ்வரனாக இருப்பவன் மறுநாள் காலையிலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றான். ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் இருக்கவன் மறுநாள் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைத்தவுடன் பெரிய கோடீஸ்வரனாக மாறுகின்றான். அவ்வாறு ஒரு இடத்திலே நிலையாக தங்காமல் அவள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு அவப்பெயர் குருவாயிரப்பா எதனால் ஏற்பட்டது? ஒன்னால் அந்த அவப்பெயரானது ஏற்பட்டது. காரணம் நீதான் என்று பகவானை சாடுகிறாராம். குருவாயிரப்பனுக்கு ஆச்சரியம். மகாலட்சுமி தங்காமல் இருப்பதற்கும் நான் அதற்கு காரணமாக இருப்பதற்கும் என்ன காரணம்? கிருஷ்ணா,
தத்தா திருங் மதுராத்மகம் தவ வபு சம்பிராம்பிய சம்பன்மயே. உன்னுடைய அழகில் மயங்கி உன்னை விட்டு சன நேரமும் பிரிய முடியாமல், பிரிய மனமில்லாமல் நீ எங்கிருக்கின்றாயோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அகலகில்லேன் என்று உறையும் அலர்மேல் மங்கை மார்பனாக ஆழ்வார்கள் உன்னை மங்களாசாசனம் செய்ய பிரியாமல் உன்னுடனே அவள் வருவதால் யாராவது அவளை பிரார்த்தனை செய்து அழைத்தால் கூட அவர்களிடத்திலே சில காலம் இருக்கின்றார், அவர்கள் ஐஸ்வர்யவதியாக இருக்கின்றார்கள். உன்னுடைய நினைவு வந்தவுடன் அவர்களை தரித்திரனாக்கிவிட்டு நேரே உன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுகின்றாள். அந்த அளவுக்கு நீ அவளை மயக்கி வைத்துள்ளாய். உன்னுடைய சௌந்தரியத்திலேயும் சௌசீல்யத்திலேயும் அவள் மயங்கி இருப்பதால் பிரியாமல் வருகின்றாள். அது மட்டுமா, நீ பற்பல அவதாரங்கள் எடுத்து கீழே இறங்கும் போது கூட மதுராத்மகம் தவ வபு சம்பிராம்பிய சம்பன்மயே, நீ ராமனாக கீழே இறங்கி வந்தால் அவள் சீதையாக வருகின்றாள். நீ கண்ணனாக இறங்கி வந்தால் அவள் கூடவே ருக்மிணியாக கீழே வந்து வருகின்றாள். இவர் ஏதோ காரியமாக துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனத்திற்காகத்தானே பூவுலகத்திற்கு செல்லுகின்றார். நாம் வைகுண்டத்திலேயே இருப்போமே என்று அவள் அங்கு தங்குவதில்லை. நீ எங்கெங்கு செல்லுகின்றாயோ, எந்த அவதாரங்கள் எடுத்தாலும், அர்ச்சாரூபமாக இருந்தாலும், நீ ரங்கநாதனாக வந்தால் ரங்கநாயகியாக உன்னை பிடித்துக் கொள்ளுகின்றாள். திருவேங்கடமுடையானாக வந்தால் திருச்சானூரிலே அலமேலு மங்கையாக கீழே இறங்கி வருகின்றாள். காஞ்சிபுரத்திலே வரதனாக நின்றால் பெருந்தேவி தாயாராக கூட வருகின்றாள். அவ்வாறு அர்ச்சாவதாரமோ விபவாவதாரமோ எந்தெந்த உருவங்களிலே நீ சென்றாலும் உனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு உன்னை நிவாசனாக, வெறும் நிவாசனாக ஆக்காமல் உன்னை ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பெருமையை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றாள். அதனால் நீ மகாலட்சுமியை பிரிந்தால் உனக்கே பெருமை இல்லாமல் ஆகிவிடுகின்றதே. பிராட்டி உன்னிடத்திலே இருக்கும் போது உன்னுடைய தோற்றத்திற்கு ஒரு பெரிய புலிவானது ஏற்படுகின்றது. அழகினில் மயங்கிய திருமகள் பதில்திடமும் அங்கும் நீ இருப்பதில்லை, பழகுறும் உன் அழகில் திருமகள் மயங்கியே பருகிடும் நிலைமையுடனே இழையோடி நிற்பதால் உலகினர் திருமகளை என்றென்றோ சபல சித்தம் நிகழ்ந்திட பெற்றவள் என்று கொலும் சொற்களை நித்தமோ கேட்கலுற்றேன் சாதேவி பரமோத்சுகா சிரதரோ நாஸ்தேஸ்வபக்தேஸ்வபி என்று அவள் மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமைகளை அழகாக வர்ணிக்க ஆரம்பித்த பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருளே அடுத்து வரக்கூடிய வரிகளிலே என்ன சொல்லுகின்றார் என்பதை இந்த அழகான சந்தான கிருஷ்ணனுடைய சன்னதியில் இருந்து நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு அறிவிப்பு. இந்த